பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். நாளுக்கு நாள் அவன் வளர்ந்து கொண்டே. நிறைய பேர் வாழ்க்கையில அந்த நாளுக்கு நாள் அந்த விருத்தியோ வளர்ச்சி இல்லை. உங்களை பார்த்து ஆச்சரியப்படுறேன், எப்படிங்க ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு மாதம் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் இருக்கிறது. அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு பதில் தேவன் உங்களோடு இருக்கிறார். நிறைய பேர் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாமல் முன்னேற்றம் இல்லாமல் இருந்த நிலையிலே இருக்கிறாங்க. அவங்க நிறைய பெருமையான வார்த்தைகளை பேசுகிறாங்க, ரொம்ப மேன்மையான வார்த்தைகளை பேசுகிறாங்க. ஆனால் வளர்ச்சி பார்த்தா ஒன்றும் இருக்காது. எப்போ உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சி வரும், எப்போ உங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும்னா சேனைகளின் கர்த்தர் உங்களோடு இருக்கணும். தாவீதோடு கர்த்தர் இருந்தார். அதுக்கு என்ன செய்யணும்? கொலேசியர் 1:10 சொல்லுது, அவரை அறிகிற அறிவிலே நம்ம விருத்தி அடையணும். இருக்கிற இந்த ஜபம், இந்த விசுவாசம், இந்த பக்தி, இந்த ஃபார்முலா போயிட்டு வரலாம இன்னும் அவரை அறிகிற அறிவிலே விருத்தி அடையணும். அதுதான் 1 கொரிந்தியர் 15:58 சொல்லுது, நம்ம அசையாதவர்களாய் உறுதியானவர்களாய் கர்த்தருடைய கிரியிலே பெருகினவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய கிரியிலே கர்த்தருக்கு அடுத்த காரியம், பக்திக்கு அடுத்த காரியம், விசுவாசத்துக்கு அடுத்த காரியத்திலே நீங்கள் பெருகணும். ஒரு அரை ஜெபிக்கிறாள் ஒருவராக மாற்றணும். அரை மணி நேரம் படிக்கிறாள் 1 மணி நேரம் படிக்கணும். வாரத்துக்கு ஏதோ ஒரு நாள் 1 மணி நேரம் தேவனுடைய ஊழியங்களை செய்யணும். குடும்பத்தை பக்தியை நடத்தணும். வேதத்தை பின்பற்றுவதற்கு முயற்சிக்கணும். இதுதான் கர்த்தருடைய கிரியிலே நீங்கள் பெருகுவது. தாவீது இதுதான் செய்தான். தாவீது சொல்றான், நான் ஒரு நாளைக்கு 7 முறை நான் கர்த்தரை துதிக்கிறேன், 7 முறை துதிக்கிறேன். பரிசுத்த வேதத்தை குறித்த ஒரு வேதத்தை புத்தகத்திலே அவன் அழகாய் 176 சங்கீதங்களை எழுதுகிறான். வேதம் எப்படி படிக்க வேண்டும், வேதம் என்ன செய்யும், உன் வேத வசனம் இல்லைன்னா நான் துக்கத்திலே மருந்தி இருப்பேன்னு சொல்றான். அந்த அளவுக்கு வேதத்து மேலே அவன் நேசமுடனாய் இருந்தபடினால்தான் அவன் ஒரு நாளைக்கு 7 முறை துதித்தபடினால்தான் அவன் நாளுக்கு நாள் அவன் என்ன பண்ணான், விருத்தி அடைந்து கொண்டே இருந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னைக்கு நம்மளுக்கு சொந்தம் இருக்கலாம், பந்தம் இருக்கலாம், அறிவு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், இதெல்லாம் தந்தவர் நம்மோடு இல்லாவிட்டால் நம்ம வாழ்க்கையில ஜெயம் இருக்காது. யோசித்து பாருங்கள், பக்கத்தில் யாருங்க? இதுதான் தாவீது எழுதுகிற சங்கீதம் 16:8 சொல்கிறார், கர்த்தரின் வலது பக்கத்திலே இருக்கிறார், அவரின் வலது பக்கத்தில் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவது. நீங்க அசைக்கப்படாத ஒரு உச்சத்துக்கு, ஒரு உயர்வுக்கு நீங்கள் போக வேண்டும் என்றால் இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதாக்கள் என்னுடைய தேவன் சொன்னார் பாருங்க, அந்த தேவன் நம்மோடு இருக்கணும். அவர் வந்தா என்ன செய்வார்? சங்கீதம் 46:9 சொல்லுது, அவன் பூமியின் கடைசி வரைக்கும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். 10ஆம் வசனம், அமர்ந்திருந்து நானே தேவன் என்று. அந்த தேவன் ஒரு மனுஷனோடு இருக்கும்போது தான் அவன் வாழ்க்கையில யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வறுமை என்ற யுத்தம், பாவை என்ற யுத்தம், சாபம் என்ற யுத்தத்தை ஓய பண்ணி ஒரு பெருக்கத்துக்கு நேராய் நடத்துகிறார். தாவீது பாருங்க, அவன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே பெருகி கொண்டே போனான். உன் வாழ்க்கை, என் வாழ்க்கை வளர்ந்து கொண்டு பெருகிக்கொண்டே போக வேண்டும் என்றால் தேவன் நம்மோடு இருக்க வேண்டும். சங்கீதம் 147 சங்கீதம் 11 வசனம், தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவங்களோடு தான் தேவன் இருக்கிறார். அவன் மேல் அவன் பிரியமா இருக்கிறார். ஏசப்பா எந்த மனுஷனோட பிரியமா இருக்கிறார், அந்த மனுஷன் கூடவே இயேசு வந்துடுவார். நீங்க சங்கீதத்துல 41ஆம் சங்கீதம் அங்க 11 வசனம் தாவீது சொல்றான், கர்த்தாவே நீ என் மேல் பிரியமாய் இருக்கிறீர் என்பதை நான் நம்புகிறேன்ப்பா. என் சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடினாலே, அவர்கள் ஜெயம் கொள்ளாதபடினாலே நீ என் மேலே பிரியமாய் இருக்கிறீர். எவ்வளவு அழகான வார்த்தை. தாவீதை சத்துருக்கள் மேற்கொள்ள வரும்போதெல்லாம் தாவீது ஒரு நாள் தோற்று கொண்டு அற்ப சொற்பமாய் அவன் எண்ணப்பட்ட தாவீது மகா பலசாலியாக கோலியாத்தை வீழ்த்தினதுக்கு நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்திலே வருகிறேன். அப்படிப்பட்ட அந்த விசுவாச தாவீதுக்கு இருந்தபடியால் தான் அவன் தலையை கர்த்தரை உயர்த்தினான். உங்க தலை உயரணும், வெற்றி மேல் வெற்றி காணணும், கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாய் மாறினா. நீதிமொழிகள் 10:21 சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதமே அது ஐஸ்வர்யம் தரும், அதனோடு அவர் வேதனை கூட்டார். அப்ப தெய்வம் உங்களோடு இருந்தார், வேதனை இல்லாத வெற்றி உள்ள ஒரு பெருக்கமான வாழ்வை தருவார். 2 சாமுவேல் 5:10 படியே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.